தனியார் நடத்தி கொண்டிருந்த மதுபான கடைகளை தமிழக அரசை ஏற்று நடத்துவதென்று ஒரு கொள்கை முடிவெடுத்து அதன்படி இங்கே பணியாற்றக்கூடிய 35,000 பணியாளர்களை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக சீனியாரிட்டி அடிப்படையில் கிட்டத்தட்ட 35,000 பேர், மேற்பார்வையாளருக்கு 50,000 ரூபாய், விற்பனையாளருக்கு 15,000 ரூபாய், உதவி விற்பனையாளருக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் காப்புத்தொகை கட்டி ஒவ்வொரு கடையிலும் பணியில் அமர்த்தப்பட்டோம். ஆரம்ப சம்பளம் 1000 ரூபாய் வழங்குகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 2,000 ரூபாய் வழங்கினவர்கள். மேலும் மேலும் அதற்கு அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் அந்த ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வை பற்றி எந்த கவலையும் படாமல் ஊழியர்களுக்கான செலவினங்கள் அனைத்தையுமே ஊழியர்கள் தலையிலேயே சுமத்தி ஊழியர்களை மேலும் மேலும் பணிச்சுமையை ஆக்கி விட்டு கொண்டதால் இந்த ஊழியர்கள் கூடுதல் விலை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அதனால்தான் இந்த பிரச்சனை வாய்க்கொண்டே இருக்கிறது. மேலும் மேலும் இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்று இருக்கின்ற அரசானது அடைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு மாற்றுத்துறையில் மாற்றுப்பணி வழங்கினால்தான் இத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர மீண்டும் மீண்டும் அதே கடைகளில் மாற்று பணி என்று உங்களுக்கு இன்னொரு பக்கத்து கடைகளில் பணியமர்த்துவதை நாங்கள் விற்பனையாளர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பிரச்சனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாவது ஊழியர்களுக்கு உண்மையிலே நீங்க தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் தயவு செய்து அனைத்து மதுக்கடைகளையும் மூடிவிட்டு இல்ல தனியாரிடம் கூட ஒப்படைத்து விட்டு எங்களுக்கு மாற்று பணி வழங்குங்கள் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளோம். மேலும் அதிகமான ஒரு பணிச்சுமையானது நாங்கள் விற்பனை செய்வதற்காகத்தான் பணியில் அமர்த்தப்பட்டோம். 2003ஆம் ஆண்டு பூராமே படித்த பட்டதாரிகள் அனைவருமே இங்கே மேற்கொண்டு மேற்படிப்பு படித்த பட்டதாரிகள் அனைவரும் நிறைய பேர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு காலி பாட்டில் திட்டம் எண்டு டு எண்டு டிவைஸ் மேலும் மேலும் பணிச்சுமைகளை சுமத்தி கொண்டே இருக்கிறார்களே ஒழிய எங்களுக்கான ஊதிய உயர்வை பற்றி யாருமே பேசுவதில்லை. அண்டை மாநிலமான கேரளத்திலே எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை நமது தமிழக அரசு அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்து அதை போல கூட ஒரு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர. ஏண்டா பக்கத்து மாநிலமான கேரளத்திலே குறைந்தபட்ச சம்பளம் 60,000 ரூபாய் அங்கே இருக்கிறது. இங்கே 12,000 13,000 இந்த சம்பளத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் குடும்பம் நடத்துவது மிகவும் சிரமமான காரியமாக உள்ளது. ஆனால் தயவு செய்து தமிழக அரசானது எங்களுக்கான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.